நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு பதிவு பார்த்துட்டு வரோம்ல, அது அடிப்படையில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போது நம்ம எப்போதுமே கருத்தை சொல்லும் குட்டி கதை தானே பார்ப்போம். அந்த கருத்தை சொல்லும் குட்டி கதை என்னன்றத இந்த பதிவுல பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, நம்முடைய பெருந்தலைவர் காமராஜரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். படிக்காத மேதையான பெருந்தலைவர் காமராஜர் ஐயா ஒரு முறை காட்டூர் மாநாட்டுக்கு போறார். காட்டூர்ல ஒரு மாநாடு நடக்குது. பல்வேறு தலைவர்கள் அந்த மாநாட்டுல கலந்துக்கிறாங்க. அப்ப முதல்வரா இருந்த நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவும் போறாரு. அப்படி போகும்போது அவர் பேசுற ஒரு டைம் வருது. அப்ப எல்லாரும் நினைக்கிறாங்க, இவர் என்னப்பா பேச போறாரு, படிக்காதவரு என்ன பேச போறாரு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல இவர் பேசுறாரு. இப்ப என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, 5 இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தா கண்டிப்பா 10 இந்த பாலிடெக்னிக் காலேஜாவது நம்ம நாட்டில் இருக்கணும். அப்படி 10 பாலிடெக்னிக் காலேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ட்ரைனிங் இண்டஸ்ட்ரீஸ் கண்டிப்பா 20ஆவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா அது அப்படின்னு. அப்போ அவரே விளக்கம் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, 5 இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தா அதுல இருந்து 5 இன்ஜினியர் ஆகி வெளியே வருவாங்க. அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு ஒரு 10 பாலிடெக்னிக் படிச்ச ஒரு மாணவர்களாவது வேணும். அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு 20 ட்ரைனிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து படிச்சுட்டு வந்த மாணவர்களும் இருக்கணும். அப்பதான் ஒரு கல்வி சமநிலை இருக்கும், ஒரு நம்ம நாடும் ஒரு முன்னிலை நாடா மாறும் அப்படின்னு பெருந்தலைவர் காமராஜர் ஐயா சொன்னாரு. அவரை படிக்காதவரை எவ்வளவு அறிவா பேசுறாரு. இவருக்கு இருந்த அந்த அறிவு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டபோது அதுக்கான ஒரே காரணம், அவருக்கு படிக்க தெரியாட்டும் புத்தகம் வாசிக்கிறார். அதனாலதான் புத்தகத்தை வாசிச்சு தனக்குள்ள நிறைய கருத்துக்களை உருவாக்கி படிக்கிறவங்களோட அதிகமா அறிவு இருந்துச்சு காமராஜர் ஐயாவுக்கு. அதனாலதான் அவர் படிக்காத மேதை இல்ல, புத்தகம் வாசிக்க தெரிந்த மேதை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவர் காமராஜர் ஐயா படிக்காம மேதையானார். ஆனா நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் புதுக்கோட்டை அறிவியல் இயக்கம் இணைந்து நடத்தும் புத்தக திருவிழாவோ படிக்கிற எல்லா பிள்ளைகளுமே இன்னும் வாசிச்சு தன்னுடைய அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி எல்லாருக்காகவும் புத்தக திருவிழா நம்முடைய ஆகஸ்ட் 27 முதல் ஜூலை 27 முதல் ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 5 வரைக்கும் இந்த புத்தக திருவிழா நடக்குது. இது 7வது புத்தக திருவிழா. இந்த புத்தக திருவிழாக்கு போய் எல்லாரும் காமராஜர் மாதிரி புத்தகம் வாசிச்சு இன்னும் பெரிய பெரிய சாதனைகளை புத்தக வாசிப்பால மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். அதனால என்னைக்குமே புத்தகத்தை வாசிச்சு நாமும் எல்லோரும் அறிவிலை சிறந்து வாழ்க்கையிலையும் பலனடைவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் வீட்டில் ஊராட்சி ஒன்றிய செவ்வாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்றுகிறேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.